தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலை நீக்கம், பாஜகவில் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அண்ணாமலை நீக்கம், பாஜகவில் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். அண்ணாமலை இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். வேலை பளு காரணமாக தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அவர் இணைந்த உடனேயே அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை தோல்வியடைந்தார், அதிர்ச்சியடைந்தார். ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பதவிக்கு அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். அண்ணாமலை ஒரு இளைஞர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் கட்சியை வழிநடத்துவார் என்று பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை அவரை நம்பி கட்சியை ஒப்படைத்தது. ஆனால் நடந்ததோ நேர்மாறாக நடந்தது. கட்சியின் மூத்த தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியே போய்விட்டார்கள் அல்லது ஒதுங்கிக் கொண்டார்கள். கட்சி பணிகளில் அவர்கள் களமிறங்கவில்லை. கட்சியில் இளைஞர்கள் சேர்வது குறைவாக சென்றுவிட்டது. கட்சி களத்தில் இல்லை, மீடியாக்களில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. ஊடகங்களில் மட்டும்தான் பரபரப்பாக பேசப்பட்டதே ஒழிய மக்கள் மத்தியில் அது பரபரப்பாக பேசப்படவில்லை. களப்பணிகளில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற இடமே தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடனான பாரதிய ஜனதா கட்சி உறவு முறிந்து போனதற்கு காரணமும் அண்ணாமலைதான். தற்பொழுது அண்ணாமலை தனித்து விடப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி ஏதோ அல்லு சில்லு கட்சிகளை கூட்டணி சேர்த்து அது தேர்தலை சந்தித்தாலும் கூட அவையெல்லாம் வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அது வட மாவட்டங்களில் ஒரு 10 மாவட்டங்களில் வாக்கு வங்கி உள்ளது. மற்ற எந்த கட்சிகளுக்கும் வாக்கு வங்கி கிடையாது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையே கோயம்புத்தூரில் களமிறக்கப்பட்டுள்ளார். அண்ணாமலை படுதோல்வி அடைவது உறுதி என்று கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் தோல்வியடைவது உறுதி. நெல்லையில் நயினார் நாகேந்திரனும் தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன, வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று அங்குள்ள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியை வளர்ப்பதற்காக, அமைப்பு ரீதியாக கட்டமைப்பதற்காக, வளர்ப்பதற்காக சரியான ஆள் அண்ணாமலை கிடையாது என்று கட்சி முடிவு செய்துள்ளது. ஆகவே அண்ணாமலையை நீக்க தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. அண்ணாமலைக்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி புதிய பெண் தலைவராக வானதி சீனிவாசன் நியமிக்கப்படுகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக வானதி சீனிவாசன் பதவியேற்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைவராக வானதி சீனிவாசன் பதவியேற்கப் போகிறார் என்ற தகவல் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் பிற கட்சியினர் மத்தியிலே அது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தேசிய தலைமை இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலை அறிவிக்கவில்லை. இவை செவிவெளி தகவல்கள் தான், எந்த அளவுக்கு உண்மை என்றும் சொல்ல முடியாது. ஆகவே அண்ணாமலை நீக்கம் உறுதி, ஆனால் அது எப்பொழுது என்று தெரியாது. புதிய தலைவர் வானதி சீனிவாசன் என்பது உறுதி, ஆனால் அவர் எப்போது பதவியேற்பார் என்பதும் தெரியாது. நாட்கள் இருக்கின்றன, பொறுத்திருந்து பார்ப்போம்.